இந்த கிட்கேட் ஒரு கண்ட்ரியில் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது என்ன கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லவர்ஸ் எப்படினாலே நம்ம டைரி மில்க்கை வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லவர்ஸ் டேலாம் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? இந்த லவர்ஸ் டே அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லோரும் டைரி மில்க் அண்ட் கிட்கேட் இந்த மாதிரி சாக்லேட் வகைகள்லாம் நிறைய நம்ம கொடுத்துருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரெண்டு ஜெயின்ஸை நம்ம மோத விட போகிறோம். டைரி மில்க் அண்ட் கிட்கேட் அது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதையும் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தான் நான் லவர்ஸ் டே முடிஞ்சிருக்கு. எல்லாம் ரீசெண்டாக தான் இந்த சாக்லேட்டை சாப்பிட்ருப்பீங்க. அதனால் இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என் ஃபேவரட் பர்சனோட ஃபேவரட் சாக்லேட் கிட்கேட்லேருந்தே போயிடுவோம். கிட்கேட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1935 ரவுண்ட் ஸ்ட்ரீ அப்படிங்கிற கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு ஸ்டார்டிங்கில் வச்ச நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கிரிஸ்ப். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற கட்டி சாக்லேட் கிரிஸ்ப் அப்படின்னு நியமிச்சுங்க. இது வந்து எப்படி கிட்கேட்டாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18ஆம் நூற்றாண்டில் கிட்கேட் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருந்துச்சு. கிட்கேட், அதாவது கேட்டு கேஎட்டியில் சிஎட்டி பூனை, கிட்கேட் கிளப் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கிளப் வச்சுருந்தாங்க. அந்த கிளப்பில் இருந்த ஒரு செஃப், அவர் செஞ்ச ஒரு மட்டன் பையோட டிஷ்ஷுக்கு பேர் தான் கிட்கேட்ஸ். அந்த பேர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. கிட்கேட் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அந்த ரவுண்ட் ஸ்ட்ரீட் அந்த கம்பெனி வந்து இந்த சாக்லேட் கிரிஸ்ப் அப்படிங்கிற நேமுக்கு பொதுவாக கிட்கேட் அப்படிங்கிற நேமை வச்சுட்டாங்க. அந்த செஃப் செஞ்ச ஒரு மட்டன் பையோட பேர் தான் கிட்கேட். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிறது ஒரு மட்டன் பையிலேருந்து வந்த டிஷ்ஷோட பேர் தான். இந்த உலகத்துலேயே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஜப்பானில் தான் கிட்கேட் ரொம்ப பயங்கர ஃபேமஸான சாக்லேட்னு பார்த்தீங்கன்னா அது கிட்கேட் தான். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான். அந்த கிட்கேட் அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் கிட்டோகட்சு, அவங்க ஊர் லாங்குவேஜில் கிட்டோகட்சு அப்படின்னா, நமக்கு நம்ம லாங்குவேஜில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரங்காட்டி, அந்த மீனிங் வரதுனாலேயே ஜப்பானில் அந்த பேருக்காகவே அந்த சாக்லேட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சொன்னால் நம்பிங்களா தெரில. நம்ம ஊரில் எப்படி எக்ஸாம் அப்படின்னாலே நமக்கு பயமாக இருக்கோ, அதே மாதிரி தான் சைனா இல்லை ஜப்பான். அதே மாதிரி ஜப்பான்லேயும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிட்கேட்டை தான் கொடுப்பாங்களாம். நம்ம மாதிரி இருக்காது. எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைங்க, முக்கியமாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிட்கேட் கொடுத்துருவாங்களாம். ஏன்னா அதோட பேர்னால தான் கிட்டோகட்சு கண்டிப்பாக நீ இதில் ஜெயிப்ப அப்படிங்கிற மீனிங் வளர்றதுனாலேயே அந்த கிட்கேட் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதனாலேயே ஜப்பானில் 300க்கு மேலே ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க கிட்கேட்டில் மட்டும். எல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குமான்னு தெரியாது, ஆனால் வச்சுருக்கிறாங்க. 300க்கு மேலே இருக்கிற லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. அப்படிங்கிறதுனால நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து டைரி மில்க் பக்கம் போவோம். இப்போ இந்த டைரி மில்கோட ஆரிஜின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, 1905 கேட்பரி அப்படிங்கிற ஃபேமிலி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்ப பேரை கடைசியில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கேட்பரி அப்படிங்கிற ஃபேமிலி தான் இந்த டைரி மில்க்கை கண்டுபிடிச்சாங்க. அது ஏன் டைரி மில்க் அப்படின்னு அவங்க நேம் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் சாக்லேட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சாக்லேட் தயாரிக்கிற மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேட்பரி ஃபேமிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைரெக்ட் பசும்பாலை அவங்களோட சாக்லேட்டில் யூஸ் பண்ணாங்க. டைரெக்டாக பசுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற பால் மிக்ஸ் பண்ணி செய்கிற சாக்லேட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதுக்கு டைரி மில்க்குன்னு பேர் வச்சுட்டாங்க. எல்லாம் ஓகே, ஆனால் லவர்ஸ் டே அப்படின்னால ஏன் டைரி மில்க் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி இல்லை. அப்போது அங்கே எப்போன்னா 1860
அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்பரி ஃபேமிலியில் ரிச்சர்ட் கேட்பரி அப்படிங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா ஹார்ட் ஷேப்டு பாக்ஸில் சாக்லேட் தான் ஃபில் பண்ணி அதை விற்க ஸ்டார்ட் பண்ணார். அப்போ ஒரு விற்கிறதுக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜினா சாக்லேட்லாம் சாப்பிட்டு பாக்ஸை தூக்கி வீசிடாதீங்க, இந்த பாக்ஸ் வந்து ஒரு உங்கள் லவ் மெமரிஸில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ வரைக்கும் டைரி மில்க் சில்க்ஸில் கிஸ்மின்னு போடுற ஆட் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. லவர்ஸ் டே அப்படின்னாலே நமக்கு டைரி மில்க் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அவங்க போடுற ஆட் மூலியமாகவும் நமக்குள்ளே ஒரு திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆடே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். அதை அவங்க சாப்பிட்ற முறையும் அதுக்கு அவங்க பேக்ரவுண்டில் போட்டிருக்க மியூசிக் அண்டு எல்லாமே அதை பற்றி முழுக்க தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைரி மில்க் ஆட். இந்த மாதிரி ஆடெல்லாம் போட்டு தான் லவர்ஸ் டே அப்படின்னாலே டைரி மில்க் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்போது உங்களுக்கு இந்த கிட்கேட் அண்ட் டைரி மில்க் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைரி மில்க் கொடுக்குறவங்களுக்கு இல்லை, வாங்குறவங்களுக்கு டைரி மில்க் பிடிக்கும் அப்படின்னா டைரி மில்க் கொடுங்க, கிட்கேட் பிடிக்கும் அப்படின்னா கிட்கேட்டை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அதை கொடுங்க. இதை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான். அளவுக்கு மீறினா சுகர் வந்து மறுகையாக ஆக வேண்டியது தான். ஸோ எதாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க. அது டைரி மில்காக இருந்தாலும் சரி, கிட்கேட்டாக இருந்தாலும் சரி, மில்கி பார் எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, அளவாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக்கை தட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டுங்க. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் திட்டுங்க, தப்பு இல்லை. அதுக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் அவ்வளோதான். இன்டர்வியூ போகணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன போடுறதுங்கிற ஐடியா தான் இல்லை. அவ்வளோதான்.